வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இத்தனைக்கு நம்ம எத்தனையோ ஹீரோ இந்த ஹீரோ நம்ம ஹீரோ, இந்த ஹீரோ நம்ம ஃபேனு அப்படின்னு நம்ம பட்டிருப்போம். ஆனால் அந்த ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கதையை மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும், ரசிகனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் ஒரு சிறப்பான மக்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு. அந்த படத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அந்த படம் தான் சாமானியன். சாமானியன் இயக்குனர் ஆர். ராகேஷ் இயக்கத்தில் ராமராஜன், ராதாரவி, எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் த்ரில்லர் திரைப்படம் தான் இப்படம். இந்த படத்தில் இசையமைப்பாளர் அச்சு ராஜமணியன் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இசையில் இளையராஜாவோட ஒவ்வொரு பாடலும், ராமராஜனோட பழைய பாடலும் ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு மக்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. அந்த படத்தை இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம். இந்த படத்தில் முதல்ல 3 கேரக்டர் தான். யார்? ராதாரவி, ராமராஜன், எம்.எஸ். பாஸ்கர். இவங்க 3 பேரும் கலக்கின ஒரு சூப்பரான ஒரு 90s காலத்துக்கும் பிற்காலத்தில் கொண்டு வந்த ஒரு திருப்பி வைக்கப்பட்ட ஒரு சிறப்பான படம் கூட சொல்லலாம். இந்த படத்தில் முதல்ல எப்படின்னா, ராமராஜன் கிராமத்துலேருந்து வருவார். ராதாரவி என்ன பண்ணுவார்னா, அங்கே ஒரு பெரிய பிளாட்டில் தங்கியிருப்பார். அவர் பையன் வெளிநாட்டில் அமெரிக்கார் வேலை வைப்பாங்க. ராமராஜன் கூட எம்.எஸ். பாஸ்கர் அவர் வந்திருப்பார். அவர் கண்ணில் ஒரு பூ விழுந்திருக்கும். அவர் ஒரு பட்டிக்காடு மாதிரி வருவாங்க. இந்த 2 பேருமே வந்துக்கிட்டு இருக்கையில 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, என் பொண்ணுக்கு என் பேத்திக்கு பர்த்டே நாங்கள் கொண்டாடணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ட்ரோன் கேமரா அப்படி சொல்லிட்டு வெட்டியாக படத்தில் ஒருத்தர் வருவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நான் கூட வரேன், இவனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இவங்க யூஸ் பண்ணுறப்போ லாஸ்ட்டாக ஒரு பேங்க் போவாங்க. பேங்க் போகிறதுக்கு முன்னாடியே பேங்க்கில் கொள்ளடிக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் எப்படின்னா, பேங்க்கில் எப்படி கொள்ளடிக்கணும், எத்தனை கோடி கொள்ளடிக்கணும், எப்போ பணம் வெளியில் வரும் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் ராமராஜன் நான் 35 லட்சம் டெபாசிட் பண்ணோம் அப்படிம்பாங்க. டெபாசிட் பண்ணுமா அப்படின்ட்டோன்னே இருக்கிற எல்லாமே மிரண்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மரியாதையாக ஜூஸு ஈஸு எல்லாமே நல்லா பண்ணி, உங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, நீங்கள் கட்டினீங்கன்னா இப்படி ஆகும் அப்படி ஆகும் இப்படியான்னு சொல்லிட்டு பேங்க்காரன் பேசி அவருக்கே புரியாமல் தேவையில்லாத கண்டென்ட்லாம் கொண்டு வந்திருப்பான். இப்படி சூழ்நிலையில் கடைசியில் என்ன ஆகுனா, அவர் பெட்டியை ஓப்பன் பண்ண உடனே உள்ளே ஒரு பெரிய பாம்பு இருக்கும். இந்த பாம்பு பார்த்தோன்னே எல்லாமே மிரண்டு போயிடுவாங்க. அப்போன்னு பார்த்து ஆடிட்டிங் எல்லாமே வந்திருப்பாங்க. என்னப்பா பாம்பு வச்சுருக்கேன், அப்போ பாம்பு வச்சுருக்காரு சார், இவர் பெரிய இதாக இருப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணல அங்கே பார்த்தோன்னா, அங்கே மேனேஜர் ஏன் சார் இப்படிலாம் மிரட்டுறீங்க, உங்கள் டம்மி துப்பாக்கிலாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்லிட்டு எடுத்து சுட்டுருவார். சுட்டவுடனே இதுக்கடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே தரமாக மக்களை கண்களாக வைக்குது. இது வரைக்கும் மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்டிங்கோ ஒரு பெரிய லோன்லாம் வாங்கினா இவங்க சொல்கிற லோன் தான் நம்ம வாங்க முடியும், இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் சொல்கிற லோன் தான் வாங்க முடியும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளா தனியாக ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணால் அந்த மேனேஜரே மிரட்டி இது பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த படத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ஏதோ வாங்கினா கூட அந்த ஃபேமிலியில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, லோன் கட்ட முடியாமல் எந்த கஷ்டப்படுது, லாஸ்ட்டில் அந்த லோனே கட்ட முடியாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டே யாருக்காவது பாதி விலைக்கு விற்றுருவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை தரமாக செம்மையாக கொடுத்துருக்குறாரு. ஒவ்வொரு சென்டிமெண்ட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு சீனும் கடைசியில் மக்கள் தியேட்டருக்குள்ளே போனால் வெளியில் அழுதுட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக தரமான செம்மையாக ஒரு சூப்பரான லோன் வாங்கினா எந்த அளவுக்கு கஷ்டப்படணும், நமக்கு தகுதியான லோன் வாங்கணும், நமக்கு தகுதிக்கு மீறி லோன் வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக அருமையாக கான்செப்டாக கொடுத்துருக்கிறார் ராமராஜன். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 5 கொடுக்குறேன். அந்த அளவுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். இந்த படத்தை ஓரங்கட்டுறதுக்கு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை தான் கண்டிப்பாக 5க்கு 5 ரேட்டிங் கொடுத்தாலும் இந்த படம் அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு சிறப்பான மக்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் நம்ம அந்த ரசிகர் இந்த ரசிகர் அவங்க இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, இது வரைக்கும் நம்ம ரசிகர் சொன்ன அவங்க எல்லாமே நமக்கு தேவையான ஒரு படம் கூட கொடுக்கல. எல்லாம் அவங்களுக்குன்னு தேவையான ஆக்ஷன் சீன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தேவையாக ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுக்குறாரு. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய, தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தை பார்த்தோன்னு எனக்கு எமோஷனல் ஆச்சு. அந்தளவுக்கு சிறப்பாக நானே கண் கலங்கி அழுது புலம்புற இதாச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.